திருநறையூர்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது? கல் கருடன். கருட சேவை தான் ரொம்ப முக்கியமான சேவை. கல்லால் ஆக்கப்பட்ட கருடன். எங்கேயுமே வாகனத்தை கல்லால் பார்க்க முடியாது, மரத்தால் பார்க்கலாம், லோகத்தால் பார்க்கலாம். ஆனால் கல்லாலே பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கார். கருடன் 9 சர்ப்பங்களை கையில் தரித்து கொண்டு ஆச்சரியமான வடிவத்தோடு இருக்கார். தூவாய புள்ளூர்ந்து வந்து துறவேழம் மூவாம நல்கி முதல துளித்தானே நாவாயுளானை நரையூரில் கண்டேனேன்னு திருவங்கியாழ்வார் பாடுறார். இந்த கருடன் எதனால் இப்படி இருக்கார் தெரியுமோ? இன்னைக்கு அமுத கலசம் சமர்ப்பிக்கப்படுறது. உங்களுக்கு யாருக்கும் ஆசை இருக்குது, ஏதான தோஷங்கள்லாம் நமக்கு விலகணும், கருடனுடைய அனுகிரகம் வேணும், சர்ப்பதோஷம் விலகணும், எது இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அமுத கலசம்னு பெருமாளுக்கு ஒரு நைவேத்தியம், அதை பண்ணி கருடனுக்கு தலிகை கண்டுள்ள பண்ணலாம். கருடனுக்கு தனி பூஜை உண்டு இந்த ஊரில். எல்லா இடத்துலையும் கருடன் வாகனமாக வெளியில் இருப்பார். ஆனால் இங்கே கருடனுக்கும் தனி ஆராதனை, பெருமாளுக்கு தனி ஆராதனை. பராசர பட்டர் ஆச்சரியமா சாதிக்கிறார். நானா தனூபிகி, கருடன் வெவ்வேறு திருமேனி எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாராம். ஆதிசேஷனும் நிறைய திருமேனிகள் எடுத்துப்பார், கருடனும் நிறைய திருமேனிகள் எடுத்துப்பார். நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி சரீர பேதைஹி தவ சேஷதாங்கதைஹி சேஷைதீரிதே ஜனைஹின்னு ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்னத்தில் சாதிக்கிறாரோ இல்லையோ, தாச சகா ஆசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா. அவர் தான் தாசன், அவர் தான் சகா, அவர் தான் தோழன், அவர் தான் ஆசனம், அவர் தான் வாகனம். பறக்கணும் நினைச்சா வாகனம், அமரணம் நினைச்சா ஆசனம், கையில தோல் போட்டுக்கணும்னு நினைச்சா நண்பன், கைங்கிரம் பண்ணணும்னு பார்த்தா தாசன். எல்லா விதத்திலையும் கருடன் கைங்கிரம் பண்றாரோ இல்லையோ, அந்த கருடனே தான் திருமதிலாக இருக்கிறார். பிராகாரித்தேன நிகரேண கருத்மதேவ வேதாத்மா விஹகேஸ்வரா சுபர்ணோசி கருத்மான். வேதமே கருடனாக உருவெடுத்து கொண்டு பிறந்திருக்கிறார் போலும். பெரிய திருவடின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த பெரிய திருவடியே திருமகளாக எழுந்தருளியிருக்கிறார்.